அந்த பதியக்கூடிய ஓட்டு இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா 45 லட்சம் மக்கள் புதுசா ஓட்டு போடுறவங்க நீங்க சொல்ற மாதிரி வடக்கர்கள் இங்க வந்தாங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா கேக்குறேன். வடக்கர்கள் உண்மையான வடக்கர்கள் தேசத்தை நோக்கி தன்னுடைய உழைப்பை நோக்கி வரக்கூடிய வடக்கர்கள் தங்கள் இருப்பிடத்திற்காக நமக்கு சாதகமா அவர்களுக்கு புரிந்த வண்ணம் மக்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அனுப்புறதெல்லாம் அவங்களுடைய ஆளுங்களை தானே அனுப்ப போறாங்க. அவங்களுடைய ஆளை அனுப்ப போயிட்டு அவங்களுக்கு அண்டர் அவங்களுடைய அசோசியேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய இந்த மூவிங் ஓட்டர்ஸ் எப்படிங்க நம்ம காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போறோம்? இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, இதெல்லாம் இருந்துட்டு போகுது. அப்பனா இதுக்கான ஒரே தீர்வா நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளால கண்டுபிடிக்க முடியல, இவ்வளவு வருஷமா இதை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரே தீர்வா நினைக்கிறேன், ஒரே எலெக்ஷனா வச்சிருவோம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அவ்வளவுதான். ஒரே எலெக்ஷன் வச்சிருவோம். என்ன சொல்ல வரீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாள் நடக்குது. யாராலையும் மாறி ஓட்டு போட முடியாது. இது நிறைய மனிதர்களின் பொதுமக்களின் புரிதல் இவ்வாறாகவே இருக்கு. இல்ல, நான் கேள்வி. இந்த புரிதலுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தியில எந்த ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ, இப்ப பிஜேபி செஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பிஜேபியுடைய தன்மையான நிலைப்பாட்டுடன் ஒரு ஆட்சி தான் மத்த எல்லா மாநிலத்திலே அமையும். இதுதான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, மாநிலங்கள்ல பிஜேபியுடைய இன்வால்மெண்ட் அதிகமா இருக்கும். ஆளும் கட்சி, மத்தியில ஆளும் கட்சி இப்ப சொல்லலையா, புதுச்சேரியில சொல்லலையா, என்ன பிஜேபி கூட்டணி வச்சுக்கிட்டு இரட்டை இன்ஜின் ஆட்சின்னு கொடுப்போம், நாங்க மத்தியில பிஜேபி இருக்கிறாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு பாலாரும் தேனாரும் ஓடும் அப்படிங்கிற வாக்குறுதி எல்லாம் கொடுத்து இன்னைக்கு அவங்க ஜெயிக்கலையா? அதே மாதிரி எல்லா மாநிலத்திலுமே மத்தியில எந்த ஆட்சி இருக்குதோ நாங்க உங்களுக்கு எல்லாமே செய்வோம், நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா மாநில வெற்றி வாய்ப்பை மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ நம்ம காங்கிரஸ் மத்தியில வந்துருவோம், ஒன்றியத்துல நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ அவர்கள் தான் மத்தியில ஆட்சியில இருக்கிறாங்க. இப்ப பல இடங்களில் அவர்கள் பலவிதமான வேலைப்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 1 கோடி மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த அசோசியேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய 1 கோடி மூவிங் ஓட்டர்ஸ் பல இடத்துல மெர்ஜாகி இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் வாதம் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் அகிம்சைக்கு ஆதரவா பிஜேபிக்கு எதிர்ப்பு தன்மையான மக்கள் அதிகமா இருக்கிறாங்களோ அங்க இவங்களுடைய ஆட்களை செலுத்தி அங்க டெபாசிட் பண்ணி அங்க வச்சுட்டாங்க. வெற்றி வாய்ப்பை மாற்றக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறாங்க. நீங்க இன்னொரு விஷயம் கேட்டீங்கல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்த, இது வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா ஆளும் கட்சி இருங்க. நான் என்னுடைய வாதத்தை வைக்கல. இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாநில கட்சிகள் அழிக்கப்படும் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்தா மாநில கட்சிகள் அழிக்கப்படும். அந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய இறையாண்மை பாதிக்கப்படும், மொழி கலாச்சாரங்கள் அழிக்கப்படும். அங்க பாத்தீங்கன்னா ஓரிரை கொள்கை, உணவு கொள்கை, இந்த மாதிரி திணிப்புகள் அதிகமா திணிக்கப்படும். இங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அவங்க பிக்ஸ் பண்ணிடுறாங்க, இவ்வளவு பேர் இங்க வராங்க, அது மூலியமா தான் இங்க நான் ஒரு ஐடியா சொல்றேன். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புதுச்சேரியில சென்டாக் ஒரு தேர்வு நடக்குது இல்லைங்களா, நம்மளுடைய புதுச்சேரி பூர்வ குடிமக்களுக்கு தான் அந்த சென்டாக்ல அப்ளை பண்ண முடியும். குறைந்தபட்சம் அந்த 5 வருடமாவது அந்த இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷனை போடுறோம். என்ன சார், அப்படியே தப்பானா கூட என்ன ஆகும், மாணவர்கள் தான் படிப்பாங்க. ஆனா அதையே மாற்றி அமைக்கிறதுக்கு கூடாது. நம்மளுடைய பூர்வ குடிமக்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் சென்டாக்ல எல்லா காலேஜ்லயும் இடம் கிடைக்கணுங்கிறதுக்காக 5 வருட குடியுரிமை சான்றிதழை நம்ம சப்மிட் பண்ணி தான் சென்டாக்ல அப்ளை பண்ண முடியும். உண்மையா இல்லையா? நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா, இப்போ பீகார், நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தேன், நீங்க அதுக்குள்ளார வேற டாபிக் போயிட்டீங்க. இப்போ தெலுங்கானால இருந்து மகாராஷ்டிராக்கு ஓட்டு போறாங்க, மகாராஷ்டிரால இருந்து திருப்பி எங்க போடுறாங்க, கர்நாடகாவுக்கு போறாங்க, கர்நாடகாவில இருந்து திருப்பி மத்திய பிரதேசம் போறாங்க, மத்திய பிரதேசத்துல இருந்து பீகாருக்கு போறாங்க. இப்போ பீகார் எலெக்ஷன் முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு வர போறாங்க. இதுதான் உண்மை. அப்ப என்ன பண்ணணும் தெரியுங்களா, ஒரு மனிதர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு, அதாவது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு தங்களுடைய வாக்குரிமையை மாற்ற வேண்டும் என்றால் அவர்கள் மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா 3 வருட குறைந்தபட்சம் இருப்பிட சான்றிதழை சப்மிட் பண்ணணும்.
மைக்ரேஷனை வந்து இப்படி குறைக்கணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா. அப்போ சார் நல்லா கேளுங்களேன். அப்ப 5 வருடத்துல குறைந்தபட்சம் அவங்க வந்து 18 மாநிலத்துல வந்து ஓட்ட செலுத்தி அந்த மாநிலத்துடைய பூர்வ குடிமக்கள், நிரந்தர குடிமக்கள், மினிமமா ஒரு 10 வருஷமா வகிச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவர்களுடைய நிலைப்பாட்டையும் அவர்களுடைய எதிர்பார்ப்பையும் அவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டையும் அவர்களுடைய வெற்றியையும் மாற்றி அமைச்சிட்டு மூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ரொட்டேஷன் பண்ணிட்டே இருக்காங்க. இதை மாத்தணும்னா 3 வருட இருப்பிடச் சான்றிதழ் கேட்பாங்க. யார் மூலியமா வாங்கணும்னா அந்தந்த ஏரியாவுடைய தாசில்தார், கிராமப்புற அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் மூலியமா அவங்க வாங்கணும். இந்த 3 வருட இருப்பிடச் சான்றிதழை வாங்கிட்டு ஒரு செயலியை வந்து தேர்தல் ஆணையம் வந்து அமுல்படுத்தணும். என்ன செயலி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய வரவு, நம்மளுடைய கடன் இதெல்லாம் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சிவில் ஆப் அப்படிங்கிற மூலயமா நம்ம வந்து நம்மளுடைய பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் அடிச்சாலே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அதே மாதிரி நம்மளுடைய ஆதார் எண்ணை அந்த செயலிலையும் ஓட்டர் ஐடி அந்த செயலியை இணைச்சு ஒரு ஆப்பை வந்து இது பண்ணணும், கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ல வந்து நம்மளுடைய ஓட்டர் ஐடி என்ன வந்து நம்ம என்டர் பண்ணும்போது அவர்கள் இதற்கு முன்னாடி எந்த மாநிலத்தில் எந்த வருடத்தில் அவர்கள் தங்களுடைய வாக்கை செலுத்தி உள்ளார்கள் என்ற நிலையை அறியுமோ அந்த செயலி இருக்கணும். அப்படி அவங்க இப்பதான் பீகார்ல போட்டிருக்காங்க, இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தோம், பாண்டிச்சேரிக்கு வந்தோம், அந்த ஓட்டை போடும்போது நம்ம அந்த செயலியை உபயோகப்படுத்தும் பட்சத்துல இப்பதான் 6 மாசத்துக்கு முன்னாடி, இப்ப 6 மாசம் இப்ப இந்த நவம்பர்ல நடக்க போகுது, நமக்கு மே மாசம் எலெக்ஷன் வர போகுது. 6 மாசம் 7 மாசத்துல பீகார்ல போட்டிருக்காங்க, அவங்க இங்க ஓட்டு வாக்கு அளிக்கிறதுக்கு எலிஜிபிளான பர்சன் கிடையாது, அவங்களுடைய ஓட்டை அந்த இடத்துலயே நிராகரிக்கணும். ஓகேங்களா? அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா 2 விஷயம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஓட்டு வாக்கை வந்து மாத்துறோங்க, அங்க வந்து வாக்கு கேன்சலேஷன், அதாவது ரத்து ரசீதை இங்க கொடுக்கும் போதே அவங்க எதையும் சேர்த்து கொடுக்கணும். இங்க 3 வருஷம் நான் வகிச்சேன் பேங்க், அந்த 3 வருஷம் வகிச்சங்கிறதுக்கு வந்து ஆதார் கார்டை ஈஸியா நம்ம மாத்திக்கிறோங்க. நம்ம வந்து எங்க வேலை பார்க்குறோமோ, நம்ம வந்து கேஸுக்காகவும் சிலிண்டருக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் நம்ம ஆதார் கார்டை மாத்திக்கிறோம். அந்த ஆதார் கார்டை மாத்துற வருஷம் அதுல வருது இல்லைங்களா, ஆதார் கார்டை வச்சு பேங்க் மாத்துறோம், ஏதோ ஒண்ணு மாத்துறோம். ஆனா மொத்தம் 3 வருஷம் என்ட்ரி இருக்கணும் இல்லைங்களா. அந்த 3 வருட இருப்பு சான்றிதழை கொடுக்கறதுக்கு, அந்த இருப்பு சான்றிதழ் கொடுக்கறதுக்கு சில டாக்குமெண்ட் கேட்கணும். நீங்க ஆதாரம் 3 வருஷத்துக்கு நீங்க இங்கதான் இருந்தீங்கன்றதுக்காக கொடுக்கணும், கேஸுக்கு கொடுக்கணும், உங்களுடைய பேங்க் பாஸ்போர்ட்டை கொடுக்கணும்னு அந்த அதிகாரிகள், அந்த இருப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து கேட்கணும். அதுக்கப்புறம் இருப்பு சான்றிதழ் 3 வருஷம் கொடுக்கணும். அந்த 3 வருட இருப்பு சான்றிதழோட கேன்சலேஷனுடைய சர்டிபிகேட்டையும் அவங்க இணைச்சாதான் அவங்களுக்கு ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு தன்னுடைய வாக்கை மாத்தணுங்கிற நிலைமை வந்தாலே இந்த ஓட்டு திருத்த முழுமையா நிப்பாட்டிடலாம். என்னென்னமோ சொல்றீங்க, நடக்கவிருக்க இதை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா கண்டிப்பா வாக்கு திருத்த நிப்பாட்டணும் சார். இப்ப நான் வந்து சார் பாண்டிச்சேரி, என்னுடைய ஓட்டு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலியார்பேட்டையில இருக்கு. நான் முதலியார்பேட்டையிலேருந்து வீரூருக்கு நான் மாத்திக்கலாம் என்னுடைய ஓட்டை. ஆனா பாண்டிச்சேரியில சட்டமன்ற தேர்தல் எப்ப நடக்கும்? 5 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும். நான் என்னுடைய சொந்த மாநிலத்துல எத்தனை இடத்துல வேண்டாலும், நான் வந்து தமிழ்நாடா இருந்தா நான் வந்து கரூர்ல இருந்து மகாபலிபுரம் மாத்திக்கலாம், மகாபலிபுரத்துல இருந்து சென்னைக்கு மாத்திக்கலாம். அங்க வந்து என்ன சட்டமன்ற தேர்தல் எப்படி நடந்தது? 21ல நடந்தது, அதாவது 26ல நடக்குது. அதே தான் பாண்டிச்சேரியில. அப்ப எத்தனை முறை நம்ம மாத்தினாலும், எந்த அசம்பிளியில நம்ம மாத்தினாலும் நம்ம போலியான ஓட்டை மாற்றப்படுது. ஆனா ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு மாற்றும் போது மாநிலங்களில் நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலுடைய தேதிகள் வெவ்வேறாக இருக்கின்ற பட்சத்துல அவர்கள் 3 வருடத்திற்கு குறைவாக வேற எந்த மாநிலத்திலாவது வாக்களித்து இருந்தால் அவர்களுடைய வாக்கு நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதே எங்கள் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் உடைய கோரிக்கையா இருக்குது. சரி, புதுச்சேரியில புதிய போர்ஸா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க சமூக ஆர்வலரா நிறைய பேர் வந்து இங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இப்போ வந்து அவருடைய பேர்ல ஒரு மக்கள் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு 15 தொகுதி அளவுல திறந்துருக்காங்க. மக்களுக்கு நிறைய செய்யறாங்க. புதுச்சேரி பசி இல்லா புதுச்சேரி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் இலவசமா மருத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்புகளை பெருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்கள நீங்க எப்படி பாக்குறீங்க? புது மாப்பிள்ளை எப்படி சார் இருப்பாங்க? புது பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, காஃபி மடிச்சிட்டு ஜாலியா இருப்பாங்க. புது மாப்பிள்ளை மாதிரி புதுச்சேரிக்கு வந்திருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், உன்னுடைய புகுந்த வீடு வந்து புதுச்சேரியா, நீ பிறந்த வீடு வந்து புதுச்சேரியா, நீ இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வீடு புதுச்சேரியா, உனக்கு என்ன புதுச்சேரி மேல அவ்வளவு கரிசனம் கேக்குறேன். நீ வந்து நல்லது செய்யணும்னா எங்க உன்னுடைய
உன்னுடைய தேசிய மன்றத்தின் மூலியமா உன்னுடைய அசோசியேஷன் மூலியமா நீ எங்க வந்து நீ நல்லது செய்யணும்? நீ தமிழ்நாட்டுல நல்லது செய்யணும். நீ எதுக்கு புதுச்சேரிக்கு வந்த? புதுச்சேரி ஒரு சின்ன மாநிலம். அந்த புதுச்சேரி மாநிலம் கிட்டத்தட்ட 6 மாநிலங்களை உள்ளடக்கியது. எடுத்துக்காட்டாக புதுச்சேரியில இருக்கக்கூடிய காரைக்கால் தமிழ்நாட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தது. புதுச்சேரியில இருக்கக்கூடிய மாஹே கேரளாவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தது. புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஏனாம் ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தது. உன்னுடைய ஸ்கேமிங் பிசினஸுக்கு, அண்டர் கிரவுண்ட் பிசினஸுக்கு புதுச்சேரியோட வேற எந்த இடம் ஈஸியா இருக்கும்? உன்னுடைய தொலைநோக்கு பார்வை எங்களுக்கு தெரியும். மக்களுக்கு புரியக்கூடிய காலமும் இருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்க உன்னை நம்பிட்டு இருக்காங்க, உன்னை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. நீ 10 கொடுத்தாலும் சரி, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் சரி, காங்கிரஸுக்கு தான் புதுச்சேரியுடைய மக்கள் வாக்களிப்பாங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. உன்னுடைய உள்நோக்கம் என்னன்னா, புதுச்சேரி எத்தனை மாநிலத்துல உள்ளடக்கி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நீ புதுச்சேரிக்கு உள்ளார நீ வந்துட்டேன்னா, நீ வந்து சர்வீஸ் பண்ண வந்தேன்னா, நீ சிஎம் கேண்டிடேட்னு உள்ளார வர. அவரு சமூக ஆர்வலர் வராது. அவரை சுத்தி இருக்கவங்களால அவரை சிஎம் கேண்டிடேட்டா போர்ட்ரேட் பண்றாங்க சார். அவர் சொல்லாம இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்றதெல்லாம் கிடையாது. அவரை சொல்லிதான் மத்தவங்க சொல்றாங்க. அவரை வர வச்சவர் யாருங்கிறது தெரியும். அவங்க வந்து பிஜேபியுடைய செகண்ட் டீம். இப்ப பிஜேபியில இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அவர் பிஜேபியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் தான் அவங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அவர் வந்து காங்கிரஸையும் என்ஆர்ஐ மட்டுமே எதிர்த்து பேசிட்டு இருக்காரு? பிஜேபி அப்படியே பியோர் கட்சா. பிஜேபி எந்த தவறுமே செய்யலையா? பிஜேபி ஒரு வார்த்தை கூட மனுஷன் பேச மாட்டான். எந்த ஒரு பிஜேபியில பேசவே இல்லை, பிஜேபியை பார்த்து பேசவே இல்லை. உன்னுடைய அண்டர் கிரவுண்ட் பிசினஸுக்கு நீ என்ன பண்ணணும்னா, நீ புதுச்சேரியில ஒரு சிஎம் ஆகணும். சிஎம் ஆயிட்டு நீ வந்து கேசினோவையும் நீ வந்து லாட்டையும் கொண்டு வரணும். வரி கட்ட முதலமைச்சர் ஆயிட்டா நீ பார்த்து அண்டர் கிரவுண்ட் பிசினஸ் பண்ணிட்டே இருக்கலாம். நீ வரி ஏய்ப்பு எவ்வளவு செஞ்ச இந்தியாவுல எல்லாருக்கும் உன்னுடைய கதை தெரியும். அப்படிங்கிற பட்சத்துல நீ வரி ஏய்ப்பு செஞ்சுட்டு நீ ஒரு முதலமைச்சரா நீ உட்காந்துட்டா உன்னை கேட்பார் கிடையாதுல்ல. உன்னுடைய பிசினஸ் பக்காவா 6 மாநிலங்கள்ல நடைபெறும்ல. அதுக்காக தான் நீ வந்திருக்க. ஒரு உள்நோக்கத்தோட வந்திருக்கிற நீ வந்து ஒரு நல்ல மனிதனா இருந்தா நீ எல்லா ஊருக்கும் நீ நடத்துக்க. சார் ஒரு பொதுவானவன் சார், பொதுவானவன் இந்த கைக்கு கொடுத்தா இந்த கைக்கு தெரியக்கூடாது சார் சொல்லுவாங்க. ஒரு தர்மம் பண்றது ஒரு கைக்கு கொடுத்தா இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ வந்து ஒரு வந்து இப்படி செஞ்சா ஒரு போட்டோ, இப்படி செஞ்சா ஒரு போட்டோ, தும்புனா ஒரு போட்டோ, இப்படி தையல் மிஷின் கொடுத்தா ஒரு போட்டோ, அவார்டு கொடுத்தா ஒரு போட்டோ, ஒன்ன ஃபெமிலியர் பண்றதுக்கு ஒரு ஐடி டீமையே நீ வச்சு செட் பண்ணிட்டு நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க. நீ வந்து உள்நோக்கத்தோட மக்கள் நலனுக்காக நீ வந்து வேலை செய்யறியா? மக்கள் நலனுக்காக வேலை செஞ்சா பத்திரிக்கையில மட்டும் செய்யற. போய் கேரளால போங்க, தமிழ்நாட்டுல போங்க. இன்னும் வந்து வடக்குல பாத்தீங்கன்னா அவ்வளவு மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க. போய் பீகார்ல பண்ணு, யூபியில பண்ணு. உனக்கு சின்ன மாநிலமா வேணும். உன்னுடைய இருப்புக்கு வந்து 200 கோடி 300 கோடிங்கிறது பெரிய விஷயம் இல்ல. அதை புதுச்சேரியில போட்டா மக்கள் வந்து உனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க. உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்க கரியா போகக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு. நீ இன்வெஸ்ட் பண்ண மக்கள் அனுபவிக்கிறோம். நாங்க மக்களை வாங்க வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். மக்கள் வந்து அதை அனுபவிக்கிறோம். ஏன்னா வரி ஏய்ப்பு செய்த காசு அது மக்களுடைய காசு. வரி ஏய்ப்பு செஞ்சு எத்தனையோ கோடிகள் வந்து 10,000 கோடிகள் வரி ஏய்ப்பு செஞ்சு அவங்க அப்பா வந்து தெரியல இல்லையா? அது இல்லாம வந்து அந்த தேர்தல் பணம் சொல்லிட்டு அந்த பாண்டு கொடுத்தாங்களே பிஜேபிக்கு அவங்க கொடுக்கலையா? திமுகவுக்கு 525 கோடி கொடுத்துருக்காங்க சார். பிஜேபிக்கு அதிகமா கொடுத்திருக்காங்களே. திமுகவுக்கு அதிகமா கொடுத்திருக்காங்க. ஒரு மாநில கட்சிக்கு 525 கோடி கொடுத்திருக்காங்க. அந்த கூட்டணியில நம்ம இருக்கோம். அப்ப அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துருமா? அந்த கூட்டணி தலைவர் ஏதாவது கேட்டிருக்கோமா? சார் நான் என்ன சொல்றேன், அவர் வந்து அதிகப்படியா யாருக்கு கொடுத்தாரு? மாநில கட்சிகள்ல அதிகப்படியா திமுகவுக்கு கொடுத்திருக்காரு. சரி, மாநில கட்சிகளுக்கு தமிழ்நாட்டுல கொடுத்திருக்காரு. அது உண்மை. அதுதான் சார். அவங்க என்ன திமுகவை பார்த்துலாம் நாங்க பயப்படல சார். என்னைக்குமே நாங்க வந்து கூட்டணியுடைய தர்மத்தை தான் நாங்க நினைக்கிறோமே தவிர திமுகவை பார்த்து நாங்க காங்கிரஸ் கட்சி என்னைக்குமே நாங்க பயப்பட மாட்டோம் சார். நாங்க வந்து தலைமை பண்புக்கு கட்டுப்பட்டவர்களா இருக்கக்கூடிய ஒரு கட்சி தவிர நாங்க எந்த கட்சியை பார்த்தோம் எங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறவங்களை தான் நாங்க கை சாட்டோமே தவிர கூட்டணி கட்சி வந்து எங்க தலைமை என்ன சொல்லுதோ அதன்படி நாங்க நடப்போம் சார். நம்ம ராகுல் காந்திய பாண்டிச்சேரியில வந்து கண்டெஸ்ட் பண்ணுங்க, எம்பி எலெக்ஷன் நீங்க பாண்டிச்சேரியில வந்து கண்டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். அவர் கேரளால கண்டெஸ்ட் பண்றாரு, வயநாட்டுல இருந்து ஜெயிச்சு வர்றாரு. அவருக்கு மட்டும் ஒரு சட்டமோ இந்தியா பூரா நீங்க எங்க வேணா வந்துடலாம். ஆனா இந்த மாதிரி நல்லது செய்யணும்னு வர யாருமே வந்து ஏன் புதுச்சேரிக்கு வரீங்க இங்கெல்லாம் வராங்க. இன்னும் சொல்ல போனா புதுச்சேரியில எங்க சட்டமன்றத்துல இருக்கிற ஒரு தலைவர் வந்து எங்க சட்டமன்றத்துடையவே கிடையாது, பக்கத்து சட்டமன்றத்துல இருந்து வராரு. இந்த மாதிரி இங்க இருக்கிற எம்எல்ஏஸே அந்த ஊர் கிடையாது, வேற ஒரு சட்டமன்றத்துல அவங்களோட வீடே இருக்கு.
நம்ம காங்கிரஸ்லயே இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க சார். எந்த தொகுதியில வேணாலும் யார் வேணாலும் நிக்கலாங்கிறது இந்தியாவுடைய ஒரு சட்ட திட்டமா இருக்கு. நான் என்ன கேக்குறேன், நீ வந்து இங்க வேலை பார்க்கணுங்கிற விருப்பம் உனக்கு இருந்துச்சுன்னா நீ முதலமைச்சர் எண்ணத்தோட எதுக்கு வந்திருக்க? எனக்கு சரியா இருந்துச்சுன்னா அவர் எந்த இடத்துல சார், அந்த ஜேசிஎம் மார்டினுக்கு, சார்லஸ் மார்டினுக்கு பொது சேவை தான் சேலஞ்ச் பண்ற சார். புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பா சார்லஸ் மார்டினுக்கு நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன். என்னன்னா சமூக சேவை மட்டும்தான் அவருடைய குறிக்கோள். நான் கேட்கிறேன் மேடம், பெரியாரை தவிர வேற யாருமே அந்த ஸ்டாண்ட் எடுக்கல. நீங்க நம்ம கட்சியில இருந்து நம்ம நல்லது செய்ய தானே வந்திருக்கோம். நம்ம நல்லது மட்டுமே செய்வோம். நம்ம ஏன் போயிட்டு எலெக்ஷன்ல நிக்க போறோம்? மகளிர் காங்கிரஸ் சார்பா யாருமே எலெக்ஷன் சில விஷயத்துக்கு சார் ஆத்தரைஸ் தேவைப்படுது, சில விஷயத்துக்கு அங்கீகாரங்கள் தேவைப்படுது. நீ எதிர்பார்க்கற, நான் என்ன கேட்கிறேன், உன் பிறந்த வீட்டை விட்டுட்டு நீங்க வந்த, நீங்க ராகுல் காந்தியை வச்சு கேக்குறீங்க. ராகுல் காந்தி 2 இடத்துல நின்னாரு, சரிங்களா? எம்பி எலெக்ஷனுக்கு நின்னாரு. அவர் தேசிய தலைவர். இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா, அவர் வந்து சாதாரண ஒரு மாநில தலைவர் இல்ல, ஒரு கட்சியினுடைய தலைவரா இருந்தவர். அவர் ஒரு தேசிய தலைவர். அவருக்கு எங்க வேண்டாலும் வந்து நிக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் இருக்கு சார். பேசினாலும் ஒண்ணு இருக்கு. நீ வந்து ஒரு 4 பேரை ஜாலரா அடிக்கிறவங்க கூட வச்சுக்கிட்டு அவங்க உனக்கு ஆசை காட்டி புதுச்சேரியில நீ இப்ப முதலமைச்சரா ஆயிடலாம், அவனுடைய ஸ்கேமிங் பிசினஸ் எல்லாம் நீ இதை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு உனக்கு நீங்க கொண்டு வந்திருக்காங்க. நீயும் இங்க வந்து ஆட்டத்தை போட்டுட்டு இருக்க. என்ஆரையும் காங்கிரஸையும் நீ வந்து இழிவா பேசிட்டு இருக்க. நான் என்ன சொல்றேன், என்ஆரை நீ பேசு, அவங்க வந்து ஸ்கேம் பண்றாங்க, போறாங்க வராங்க, நீ பேச, அது உன்னுடைய மனப்பான்மை. நீ காங்கிரஸ் தன்மையை நீ பேசுற, அது உன்னுடைய மனப்பான்மை. ஏன் பிஜேபி வந்து அக்யூரட்டான 100% அங்கமா இருக்காளுங்களா வேலை பார்க்கறவங்க? சார், புதுச்சேரியில நம்பர் 1 பணக்காரர் வந்து நினைச்சுவாங்க. நீ ஸ்கேம் பண்ணி அவரை பேச பார்க்க உனக்கு தைரியம் இருந்தா, உனக்கு வந்து மனசுல தில்லு இருந்தா, தைரியம் இருந்தா, சார்லஸ் மார்டின் வந்து நமச்சிவாயத்தை பேச சொல்லுங்க பாப்போம். பேச மாட்டாரு. ஏன்னா பிஜேபியோட பி டீம். ஆமா, நம்ம காங்கிரஸ் யாராவது புதுசா வந்தாங்கன்னா, காங்கிரஸோ திமுகவோ யாராவது புதுசா வந்தாங்கன்னா இவங்க எல்லாம் பிஜேபியோட பி டீம் அப்படினே சொல்லிட்டு இருக்கோமே. எதிர்கொள்ள மாட்டாங்க. பிஜேபியோட பி டீமா இல்லனா அவங்க ஏன் பிஜேபியை தாக்கி பேச மாட்டாங்க? இப்ப நடக்கக்கூடிய ஆட்சியுடைய அட்டகாசங்கள் கூட்டணி ஆட்சி தானே. என்னால மட்டும் குற்றம் சாட்டுற கூட்டணினா சார், நம்ம உடம்புல 2 கை இருக்கு சார், வலது கை இடது கை இருக்கு சார். அப்ப வந்து இந்த கையில இருந்து நான் ஒரு லெஃப்ட் பண்ணிட்டேன்னா இடது கைக்கு சம்பந்தம் இல்லையா? சம்பந்தம் இல்லையா? இருக்குல்ல. அப்ப இடது கை யாரு? என்ன வந்து பிஜேபி தானே. ஏன் பிஜேபிக்கு வந்து காலாடிச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக? ஒருவேளை பிஜேபி அவர் வந்து குறை கூறினார்னா, நேரடியா வந்து நீங்க சொன்ன மாதிரியே பிஜேபி தலைவர் எல்லாம் தவறு செய்யறாங்கன்னு சொன்னாங்க. அப்படி அவர் குறை கூறி நிக்கிறாரு அப்படின்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் காலகட்டத்தின் காரணமா நாங்க தான் 100%, 200%, 1000% நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம். காலத்தின் கட்டாயம் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, அவர் பிஜேபியை வந்து தைரியம் இருந்தா, திராணி இருந்தா பிஜேபியை எதிர்த்து அவர் வந்து என்ன பண்ணட்டும், எலெக்ஷன் பண்ணட்டும். எலெக்ஷன்ல சப்போஸ் அவர் வந்து ஜெயிக்கிறாருன்னா பிஜேபி கூட கூட்டணி இருக்க மாட்டோம்னு வாழ்ந்து சத்திய மக்களுக்கு அடிச்சு கொடுக்கட்டும் பார்ப்போம். நான் கேட்கிறேன், அதே தான் நானும் கேட்கிறேன். ஒருவேளை நம்ம காங்கிரஸ் திமுக கூட்டணி நிற்கிறோம், அது மாதிரி என்ஆர் பிஜேபி கூட்டணி நிற்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல திடீர்னு நம்ம ஒரு 10-12 பேர் ஜெயிச்சிருக்கோம் நம்ம கூட்டணியில இருந்து. என்ஆர் ஐயா ஒரு 6-7 பேர் ஜெயிச்சிருக்காரு. நம்ம 3 பேர் இணைஞ்சு ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் சொல்ல முடியும். காங்கிரஸ் வந்து ஒரு தாய் கட்சி. எல்லாருக்கும் தாய் கட்சி யாரு சார்? தாய் கிட்ட சண்டை போட்டு நிறைய பேர் போவாங்க. நான் என்ன கேக்குறேன், தாய் தந்தை கிட்ட வந்து சண்டை போட்டு நிறைய பிள்ளைகள் வெளியே போகும், திருப்பி தாய் வந்து அரவணைப்பாங்க. தாய் தான் யாரு? காங்கிரஸ் எல்லாத்தையும் அரவணைக்கும். சரிங்களா? அந்த தப்பு திருப்பி செய்யக்கூடாதுன்னு அவரை நம்ம சொல்லுவோம். அப்ப வந்து ஒருவேளை பிஜேபியோட நின்னே அவர் வந்து எலெக்ஷனை பேஸ் பண்ணா, ஆனா நம்ம கூட ஆட்சிக்கு வரணும்னா அவர் வரலாம். இது மட்டும் சரி. சார்லஸ் மார்டின் நீங்க தப்பு சொல்றீங்க. ஜோஸ் மார்டின் யாரு சார்? ஒரு வந்து சட்டபூர்வமா வரி விதிப்பு செய்த ஒரு ஆளு சார். எல்லா விஷயமும் சரியா வரி சொல்றாங்க. உதவி பண்றாரு எனக்கு புரியல சார். நான் என்ன கேக்குறேன், வந்து சாப்பாட்டுக்கு நீ 100 ரூபாய் போட்டுட்டு நீ 10 நாள் சாப்பிடக்கூடிய 1000 ரூபாய் புடுங்கிறதுக்காக வர, நீ வந்து லாட்டரியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெய்லி வேஜஸ், டெய்லி வந்து சம்பாதிக்கக்கூடியவங்க எல்லாருடைய ஆசைகளை தூண்டி இங்க வந்து லாட்டரியை நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணுவ. அப்ப வந்து ஒரு நம்ம வந்து எதுக்கு சார் லாட்டரியை வந்து இங்க பேன் பண்ணோம்? ஏன்னா நிறைய பேர் தற்கொலை பார்க்கறாங்க. இந்த வந்து
ஆன்லைன்ல வந்து ரம்மி விளையாடி எவ்வளவு பேர் தற்கொலை பண்றாங்க. அந்த மாதிரி இதுல பணத்தை போட்டு தற்கொலை பண்ணிப்பாங்க சார். அப்ப அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு மனுஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான் சார். அவன் வந்து நல்லது பண்ணல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு எளிதா நல்லதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். அவ்வளவு எளிதா இங்க வந்து லாட்டரியை திரும்பவும் கொண்டு வருது அவங்க கையில அடிச்சு வந்தது நடக்கும். அந்த இடத்துல வந்திருக்காங்க. புதுச்சேரி மக்கள் ஏமாந்துருவாங்க. கண்டிப்பா என்ன வேணாலும் பண்ணு, நாங்க தான் ஆசிரியர் போறோம். அப்படி கேட்கிறேன். நம்மளே வந்து ஒரு இதுக்கு வந்துடணும். ஒரு புது நமக்கு தேவையில்லாத ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா புதுச்சேரி மக்கள் ஏமாந்துருவாங்க. ஆட்சியை கொடுத்தோம்னா அதாவது மக்கள் முட்டாள்னு நினைக்கிறீங்களோ சார்? மக்கள் வந்து இன்னைக்குமே முட்டாள் கிடையாது சார். அப்படின்னா மக்கள் முட்டாள் இருந்திருந்தா நாங்க வந்து 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்களுடைய 500 ரூபாய் 1000 ரூபாய் வந்து ஜெயிக்கல. எங்களுடைய உண்மையான முகமும் எங்களுடைய கையும் எங்களுடைய பிராண்டான வீடியோவும் தான் ஜெயிச்சாங்க. 2021லயும் அப்படிதான் நடந்திருக்கு. எது சார்? அப்ப கரெக்டா தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அவங்க முட்டாள்தனமா அவங்க வந்து இங்க தனிப்பட்ட முகத்துக்கு வந்து அடையாளம் பண்றாங்க சார். இங்க இருந்து போனவங்க தான் அது நமச்சிவாய அண்ணனா இருக்கட்டும், ஜான்குமாரா இருக்கட்டும், இன்னும் மேலும் வந்து பல எம்எல்ஏஸ் வந்து காங்கிரஸ் டு அனதர் கட்சி அப்படிங்கும் போது இங்க இருந்து போனாங்க. பாண்டிச்சேரியுடைய அரசியல் வந்து ஒரு எம்எல்ஏங்கும் போது அதிகபட்சம் 35,000 மக்கள் தான். 25ல இருந்து 30 தனிப்பட்ட ஒரு முகத்துக்கு தான் அங்க மதிப்பு போட்டு அங்க மனிதர்கள் வந்து ஓட்டு போடுறாங்க சார். அப்படி ஓட்டு போடும்போது அங்க பிஜேபி வின் ஆகல சார். கண்டிப்பா புதுச்சேரியில 6 எம்எல்ஏ இருக்காருன்னு சொல்றீங்க பிஜேபியில. அது பிஜேபியுடைய எம்எல்ஏ கிடையாது சார். எல்லாம் தனிப்பட்ட முகத்துக்கான ஒரு அடையாளமே தவிர இன்னைக்கு வந்து அந்த 6 எம்எல்ஏக்கும் வேற கேண்டிடேட்டா நிக்கதான் போறாங்க. வேற சின்னத்துல நிக்கதான் போறாங்க. அவங்க வந்து பிஜேபியுடைய சின்னத்துல நிக்க மாட்டாங்க. வரக்கூடிய எலெக்ஷன் வந்து எந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்கும் நீங்க பாருங்க. நீ சொல்றத பார்த்தா அதுல இருந்து யாராவது காங்கிரஸ் நிக்க வாய்ப்பு இருக்கும் சார். காங்கிரஸ்ல அதெல்லாம் வந்து காலம் பதில் சொல்லும். எங்களுடைய தலைமைக்கு நாங்க தான் சொல்லிட்டோம் இல்லையா? தலைமைக்கு கட்டுப்பட்ட கட்சி, தலைமைக்கு வந்து என்ன சரிப்படுதோ அது எங்களுடைய ராகுல் காந்தி ஐயாவும் எங்களுடைய தலைவர்களும் கூட்டணி கட்சி சேர்ந்து முடிவெடுக்கலாம். நீங்களே குறை சொல்றீங்க, நீங்களே அவங்க நம்ம கிட்ட வர்றது தலைமையோடதுங்கிறீங்க. அப்ப மக்கள் தானே இங்க ஏமாந்து போறாங்க. உங்க தலைமையை நம்புறீங்களா மக்களை நம்புறீங்க? சார், மக்களையும் நம்புறோம், தலைமையையும் நம்புறோம் சார். அதாவது எல்லாத்தையும் நாங்க சேர்த்துப்போம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது சார். கண்டிப்பா நாங்க நமச்சிவாய்க்கு சேர்த்துக்கவே மாட்டோம் சார். இப்போதைக்கு நம்மளுடைய சட்ட ஒழுங்குலாம் எப்படி இருக்கு புதுச்சேரியில? நீங்க ஜோஸ் சார்லஸ் மாதிரி இவ்வளவு குற்றம் சொல்றீங்க, புதுசா வர ஒருத்தவரை இவ்வளவு குற்றம் சொல்றீங்க. அப்ப யாருமே புதுச்சேரியை நோக்கி வரக்கூடாது. இளைஞர்கள் மாதிரி எங்களை மாதிரி இருக்கிறவங்க புதுசா யாருமே வந்துடக்கூடாது சார். அவரை நாங்க குறை சொல்றோம்ன்றீங்க. ஏன் பாண்டிச்சேரி வந்து அந்த அளவுக்கு மோசமா வந்து இந்த 5 வருஷம் சரியில்லாம 7 உயிர் போயிருக்கு. வேலை வாய்ப்புகள் இல்லைன்னு நீங்களே தான் சொல்லுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க தான் சொல்றீங்க. கல்வி தரத்துல நிறைய பேர் பாஸ் அவுட் ஆகுறாங்க, நீங்க தான் சொல்றீங்க. தொழிற்சாலைகள் நல்லபடியா இல்லைன்னு நீங்க தான் சொல்றீங்க. விவசாயிகள் சரியில்லைன்னு நீங்க தான் சொல்றீங்க. மக்கள்கிட்ட அவங்க சொல்றாங்க மேடம், அவங்க என்ன செய்ய சொல்றாங்க. அப்படி ஜெயிச்சு வர காலகட்டத்துல நடக்காது. சூரியன் வந்து கிழக்குல மேற்கில் உதிக்கக்கூடிய சூரியன் கிழக்குல வேணாலும் உதிக்கலாம், கிழக்குல மறைகிற சூரியன் மேற்குல வேணாலும் மறையலாம். சார்லஸ் மார்டின் வந்து கண்டிப்பா முதலமைச்சரா ஆக மாட்டாரு. ஓகேங்களா? அவருடைய டீம் ஜெயிக்காது. இருந்தாலும் உங்களுடைய கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். அவர் வந்து எழுதி கொடுக்க சொல்லுங்க சார். நான் ஜெயிச்ச உடனே பிஜேபிக்கு வந்து கூட்டணியா? பிஜேபி இல்ல காங்கிரஸ் தவிர ஏதாவது ஒரு கட்சி இந்தியாவில் சொல்லிடுமா? கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் தவிர கூட்டணி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. நான் வந்து கேசினோவை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. கேசினோவை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லுங்க. லாட்டரியை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் அவர் சொல்லுங்க. அவர் ஒரு உண்மையான அரசியல்வாதி. மக்களுக்காக அரசியல்வாதிங்கிறது அவர் அரசியல்வாதி கிடையாது. அவர் வந்து கொள்ளையடிக்க வந்திருக்கக்கூடிய ஃபியூச்சர் கொள்ளைவாதி அவர். ஓகேங்களா? நீங்க வந்து அப்படி சொல்லுங்க. சரியா இருக்கு சார். சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பல கொலைகள் நடந்துட்டு இருக்கு. புதுச்சேரிக்கு வந்து பெண்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, பெண்மணிகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா 2024 கூட ஒரு ஆர்த்திங்கிற பொண்ணு வந்து இறந்தாங்க. அதுக்கு முதல்ல குரல் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய புதுச்சேரி மாநில காங்கிரஸ் மகளிர் காங்கிரஸ் மூலியமா நான் தான் முதல் போயிட்டு முத்தியால்பேட்டை மணிகுண்டுல போயிட்டு போராட்டத்தை முன்னெடுத்த. அதன் விளைவாதான் அப்புறம் எல்லா மகளிர்களும் வந்தாங்க. அது எல்லாருக்கும் அறிஞ்ச ஒரு விஷயம்.
இது இது மட்டும் இல்ல சார். இப்ப பாத்தீங்கன்னா கல்லூரி அந்த புதுச்சேரி காரைக்கால் பிரிவுல அந்த மாதவையாங்கிறவருடைய அந்த காம சீண்டல் அவருடைய அந்த ஒரு பெண்மணிக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்ததுக்கும் முதல்ல எங்களுடைய புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் எங்களுடைய தலைமையில புதுச்சேரி மகளிர் ஆணையம் அவங்க நாகஜோதியை முற்றுகையிட்டு பெரிய அளவுல போராட்டம் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வெளியவே வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள் இதை முன்னெடுத்து காரைக்கால் பெரிய போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய போராட்டத்தின் விளைவாக தான் பல பேர் இதை முன்னெடுத்து யூனிவர்சிட்டியில இந்த போராட்டம் வெடிச்சதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லா குற்றங்களையும் நடக்கிற இடத்துக்கு எங்க புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் பெண்களுக்கு எங்கெங்கெல்லாம் அட்டூழியங்களோ அட்டகாசங்களோ நடக்குதோ அங்க வந்து நாங்க போய் ஃபர்ஸ்ட் அந்த தீர்வு காட்டுறோம். எங்களுடைய போராட்டம் முதன்மையான போராட்டமா எங்களுடைய விளைவு முதல்ல போயிட்டு நிக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சரி, மகளிர் காங்கிரஸோட செயல்பாடு சொல்லிட்டீங்க. ஆமா, காங்கிரஸ்ல மகளிர் காங்கிரஸுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கு சார். கண்டிப்பா சார். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் இன்னைக்கு வந்து என்னை இந்த அளவுக்கு பேசுறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. வேற எந்த பிஜேபியில சொல்லுங்க. பக்கத்துல பேட்டி கொடுக்கும் போது பக்கத்துல நிப்பாங்க. ஏதாவது மகளிர் பேசுறாங்களான்னு பார்க்க சொல்லுங்க. மகளிர் காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸில் 2026 எத்தனை பேர் போட்டியிடு சார்? கண்டிப்பா நாங்க வந்து ஒரு 5 பேராவது போட்டியிடுவோம் சார். 5 பேர் எங்களுக்கு மகளிர் காங்கிரஸ் இருக்குன்னு. மகளிர் காங்கிரஸ்ங்கிறதுல 5 பெண்களுக்காவது வாய்ப்பு வந்து கூட்டணி கட்சியோட சேர்ந்து நான் சொல்றேன். அதாவது 30 தொகுதிகள்ல 5 தொகுதிகள்லயாவது கண்டிப்பா மகளிர் நாங்க நிப்போம் சார். நீங்க தான் வந்து அடிக்கடி சொல்றீங்க 33% எங்களுக்கு உடனே கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம 30ல இங்க வந்து 5 போதும்னு சொல்லி சார். அதாவது நீங்க சொல்றது 12, 13 கணக்குல வருது. அது 28ல கண்டிப்பா முடியும். இப்ப 5ல நாங்க நிப்போம் சார். 5ல நிப்போம் சார். நிச்சயமா கண்டிப்பாக நாங்க நிப்போம். 5லயும் உறுதியா வெற்றி பெற்றிருக்கோம். நாங்க பெண்களுக்கு வந்து பெண்கள் பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க சார். வந்து பெண்களுடைய வழி பெண்களுக்கு தான் தெரியும். புதுச்சேரியில வந்து பெண் வாக்காளர்கள் அதிகம். 5த்துலயுமே நாங்க வெற்றி பெறுவோம் சார். நான் புதுச்சேரி அரசியல் தலைவர்கள் பெயர்லாம் சொல்றேன். நீங்க ஒரு வார்த்தையில அவங்க இப்ப அவங்க பேர் சொன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. இப்போதைய முதலமைச்சர் என் ரங்கசாமி, சந்தர்ப்பவாதி. ஹோம் மினிஸ்டர் நமச்சிவாயம், காரியவாதி. நம்மளுடைய முன்னாள் தலைவர் நாராயணசாமி, அறிவாளி. இப்போ இருக்கிற தலைவர் எம்பி வைத்திலிங்கம், ஞானோதயி. அதோடைய அர்த்தம் என்ன? இல்ல எப்படி மக்களுக்கு அதை எப்படி புரிய வைக்கிறீங்க? நல்ல முன்கூட்டியே எல்லாத்தையும் கணிச்சிருவோம் அந்த மாதிரி சொல்லுங்க. முன்கூட்டியே எல்லாத்தையும் கணிச்சிருவாங்க. 2026 தேர்தலை எப்படி நினைச்சு வச்சாங்க? அவர் கணிப்பு வந்து அமைதியான முறையில எல்லாருக்கும் பயன்பெறக்கூடிய அளவுல இருக்கும். மக்களுக்கு சாதகம் கொடுக்கக்கூடிய ஒரு விதமா இருக்கு. சாதக தன்மையோட இருக்கு. புதுச்சேரி பிஜேபி தலைவர் ராமலிங்கம், கேமர். ஜோஸ் சார்லஸ் மார்டின், பிசினஸ்மேன். மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, போராளி. ஒரு நிமிடம் எந்த ஒரு இடையூறுகளும் குறுக்கீடும் இல்லாம 2026 தேர்தல் பத்தி புதுச்சேரி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை சொல்லுங்க. புதுச்சேரி பொதுமக்களுக்கு புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி ஏஆர் நிசாவாகிய நான் விடுக்கும் ஒரு வேண்டுகோள். பணத்தை பார்க்காதீங்க. ஒரு நாள் அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை பார்க்காதீர்கள். அவர்கள் கொடுக்கும் பொருளை பார்க்காதீர்கள். பொருள் வந்து கண்டிப்பா ரிப்பேர் ஆகும். அவங்க கொடுக்கக்கூடிய வாஷிங் மிஷினா இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, எல்லாம் கண் துடைப்பு. நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்தக்கூடிய நிலையான ஆட்சி, வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஆட்சி, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஆட்சி, நிரந்தரமான கல்வி, பாதுகாப்பு, மருத்துவம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி. எந்த ஆட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கையோடு கை, நம்ம உடலோடு இருக்கக்கூடிய கை அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டு, இந்த கைக்கு வந்து நீங்க எப்போதும் உறுதுணையா இருந்து வருங்காலகட்டத்துல ராகுல் காந்தியுடைய கரத்தை நீங்கள் வலு சேர்க்கும் விதமா கைக்கு வந்து வாக்களித்து நீங்க நம்மளுடைய 2026 ஆட்சியில நம்மளுடைய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வாக்களித்து வெற்றியை தந்து நடமாடும் போலி மனிதர்களை, பிசினஸ்மேன், மதவாதம் செய்யக்கூடியவர்கள் அனைவர்களையும் விரட்டி அடித்து நம்ம மாமன் மச்சா கல்ச்சர்ல இருந்துட்டு இருக்கோம். புதுச்சேரியில நம்ம எல்லாம் வந்து ஒரு தாய் பிள்ளையா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மத பிரச்சனைகளை எழுப்பக்கூடிய பிஜேபி RSS கூட தள்ளிட்டு நம்ம வந்து என்னைக்குமே நம்ம தமிழ்நாடு புதுச்சேரி நம்ம வந்து ஒரு தாய் மக்கள், ஒரு வயிற்றுல பிறந்த மக்கள் என்று எண்ணி
அரசியல் மூலியமாவும் நம்மள பகடைக்காயா ஆக்கி சம்பாதிக்கணும்னு நினைக்கிற அரசியல்வாதிகளை ஓரம் தள்ளிட்டு நம்ம காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்கணுன்றத நான் என்னுடைய சிரம் தாழ்த்தி கை கூப்பி வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு பதில் சொல்றது ரொம்ப நன்றி. நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி.